இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, தீமைக்கு நன்மை செய்ய அழைப்பு, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி தாவீதை மேன்மைப்படுத்தி புகழ்ந்து பாடின அந்த பாட்டை கேட்ட பொழுது, சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான், அல்லது வன்கண்ணோடு பார்த்தான், அல்லது பொறாமை கொண்டான் என்பதை நாம் தியானித்தோம். இந்த சவுல் ராஜா ஒருவேளை அவனை காய்மகாரமாய் பார்த்தது மாத்திரமல்ல, அவனை கொலை செய்ய விரும்பினான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது, தாவீது சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு வனாந்தரமாய் ஓடி ஒளிகின்ற காட்சியை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தாவீது என்கேதி என்னும் வனாந்திரம், சீப் போன்ற வனாந்திரங்களில் சுற்றித் திரிந்தான். அவன் மலைகளிலும் காடுகளிலும் சவுல் ராஜாவுக்காக பயந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீதும் அவனது வீரர்களும் ஒளிர்ந்த குகைக்குள் சவுல் ராஜா சென்றபோது, தாவீதோடு கூட இருந்தவர்கள், கர்த்தர் சவுலை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், அவனை போட்டு தள்ளிவிடும் என்று சொன்ன மாத்திரத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற மனிதனை தொடலாகாது என்று சொல்லி சவுல் ராஜாவின் வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டான். சவுல் குகையை விட்டு வெளியேறின போது தாவீது பின்னாக நடந்து வந்து, ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தரே நமக்கு நடுவாக நியாயம் தீர்ப்பார். இந்த வார்த்தையை கேட்டபோது சவுல், இது என் குமாரனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தும் என்னை நீ கொண்டு போடவில்லை என்று சொன்னான். ரோமர் 12:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த மத்தேயு 5:44 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சவுல் தாவீதை கொலை செய்ய விரும்பினான். ஆனால் தாவீது சவுல் நினைத்த தீமைக்கு பதிலாக நன்மை செய்தான். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொன்னபோது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எல்லாருக்கும் நன்மை செய்யும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக
நமக்கு எதிராக யார் தீவிரமாய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போகாமல் எல்லாருக்கும் நன்மை செய்வோம், நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார். சவுல் தாவீதை பார்த்து சொன்னபோது நீ ராஜாவாக உயர்த்தப்பட்டாய் என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் நன்மை செய்கின்ற பொழுது, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆமீன், ஆமீன்.